இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறேன். இது நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு சைலண்ட் கில்லர். நீங்கள் வாழ்க்கையில் பெரிய பதவிக்கோ இல்லை பணக்கார இடத்துக்கோ போயிட்டா மற்றவங்க உங்களை விட கீழே இருக்கிற மாதிரி தோணும். இது நீங்கள் அடைஞ்ச அந்த உயரமான இடத்தால வர்ற ஒரு தற்காலிகமான பார்வை. ஒரு சில நேரங்களில் நம்ம சில பேருக்கு அப்படி தெரியும், அது இயல்பு தான். ஆனால் அதே காரணமாக வச்சுக்கிட்டு மற்றவங்களை மதிக்காம அவங்கள ஒன்றுமே இல்லாதவங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் உங்களோட ஈகோ அல்லது தலக்கணம். தலக்கணம் அப்படிங்கிறது நம்ம தலையில் நாமளே வச்சுக்கிற பாரம். அந்த பாரத்தை இறக்கி வச்சுட்டு பாருங்க, உலகம் இன்னும் அழகாக தெரியும். எனக்கெல்லாம் தெரியும், இவங்க எனக்கு என்ன சொல்லி தர்றது அப்படின்னு நாம் நினைக்கிற அன்னைக்கே நம்ம வளர்ச்சி நின்று போயிடுது. அடுத்தது உறவுகள். நாம் பேசுறது மட்டும்தான் சரி, மற்றவங்க சொல்றது தப்புன்னு நினைக்க ஆரம்பிச்சா நம்ம கூட இருக்கிறவங்க மெல்ல மெல்ல விலகி போயிடுவாங்க. நம்மில் பலருக்கு ஒரு குழப்பம் உண்டு. நிமிர்ந்து நிற்பது எல்லாம் வீரம் என்று நினைக்கிறோம். தன்னை காக்க நிமிர்வது சுயமரியாதை, பிறரை தாழ்த்த நிமிர்வது தலைக்கணம். ஒரு சிங்கத்தை நினைச்சு பாருங்க, காட்டுல இருந்தா அது கம்பீரம், அது அதன் உரிமை. ஆனா அதே சிங்கம் கூண்டுக்குள்ள இருந்தும் நான் தான் ராஜான்னு கர்ஜிச்சா அது வீரம் இல்லை, அது வெறும் அறியாமை. தகுதியுள்ள இடத்துல நிமிருங்க, அது பலம். தகுதி இல்லாத இடத்துல தலைக்கணம் காட்டாதீங்க, அது பலவீனம். உண்மையான உயர்வுங்கிறது நாம் அடையிற பதவியில இல்லை, அது நமக்கான ஒரு அங்கீகாரமே தவிர அந்த இடத்துல இருந்துக்கிட்டு நாம மற்றவங்களுக்கு தர்ற மரியாதையில தான் இருக்கு. நாம ஒரு உயரமான இடத்துல இருக்கும்போது கீழே இருப்பவர்களை சிறியவர்களாக எண்ணி குறைவாக மதிப்பிடுவது நம்ம பண்பின் குறைபாடு. இன்று பல பேர் நான் இல்லாவிட்டால் இந்த உலகம் இயங்காது என்று கர்வத்தில் ஆடுகிறார்கள். ஆனால் அவர்கள் மறைந்தும் உலகம் ஒரு நொடி கூட நிற்கவில்லை, அது தன் சுழற்சியை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. அவர்களுக்கு வரலாறு ஒரு கசப்பான உண்மையை மீண்டும் மீண்டும் உரக்கச் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. இந்த உலகின் மயானங்கள் எல்லாம் நான் இன்றி அணுவும் அசையாது என்று நினைத்தவர்களின் சாம்பலால் தான் நிரம்பி வழிகின்றன. உங்கள் அதிகாரம் மற்றவர்களை அடக்க பயன்படக்கூடாது, மற்றவர்களை அரவணைக்க பயன்பட வேண்டும். தலைக்கணம் இல்லாத தலைவனே வரலாற்றில் நிலைத்து நிற்கிறான். தன்னம்பிக்கை என்ற பெயரில் தலைக்கணம் வளர்க்காதீர்கள். சுயமரியாதை என்ற பெயரில் மற்றவர்களை அவமதிக்காதீர்கள். பணமும் பதவியும் உங்களை தேடி வரும்போது பணிந்து நடப்பவன் மனிதன். அவை உங்களை விட்டு போகும்போதும் தன்மானத்தோடு நிமிர்ந்து நடப்பவனே மாமனிதன். நீங்கள் தேட வேண்டியது மற்றவர்களின் சல்யூட் கிடையாது, அவர்களின் சபாஷ். சல்யூட் உங்கள் பதவிக்கு கிடைக்கும், சபாஷ் உங்கள் பண்பிற்கு மட்டுமே கிடைக்கும். பண்பால் உயர்வோம், அன்பால் ஆழ்வோம்.